பிரியமான பேதுருக்களே, இங்கே உட்கார்ந்து இருக்கிற பேதுருக்களே, மனசில் கசப்பை வளர்த்து கொண்டு இந்த இயேசு வேண்டாம், இந்த இயேசுவை பின்பற்றினால் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற சந்தேகத்தோடு, கசப்போடு, பயத்தோடு இருந்தால் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையிலே நீ என்னை நேசித்தாயானால் என்னை பின்பற்றுவாய். நீங்கள் பவுலை கேட்டால் பவுல் சொல்லுவான், என்னுடைய பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், இந்த ஓட்டத்தை நான் முடிக்க விரும்புகிறேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். பிலிப்பியர் புத்தகம் 3வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் என் லெக்கை நோக்கி தொடர்கிறேன். கவனியுங்கள், பின்பாக திரும்பி பார்க்காதிருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நடந்த கடந்த கால நிகழ்வுகளை நீங்கள் நினைக்காமல் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். அவர் எந்த பாதையில் போகிறாரோ, ஆண்டவர் எந்த பாதையில் உங்களை அனுமதிக்கிறாரோ அந்த பாதையில் அமைதியாக நீங்கள் போங்கள். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும்னு நம்புகிறேன். ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான். டாக்டர் பில்லி கிரஹாம் அவருடைய எல்லா கூட்டங்களிலும் இந்த பாடலை அதிகமாய் பாடுவார். இந்த பாடல் எங்கே எழுதப்பட்டது தெரியுமா? நம்முடைய இந்திய தேசத்தில் வட கிழக்கு இந்தியாவில் எழுதப்பட்ட பாடல். கவனியுங்கள், வேல்ஸ் தேசத்தில் ஏற்பட்ட எழுப்புதலின் நிமித்தமாய் ஒரு மிஷினரி வந்து வடகிழக்கு மாநிலங்களில் ஊழியம் செஞ்சப்போ அவர் ஒரு குடும்பத்தை சந்தித்து இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொண்டார். அந்த குடும்பத்தில் 2 பாய்ஸ், 2 குட்டி பிள்ளைங்க, அடுத்து அவனுடைய கணவன் மனைவி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த செய்தி கிராமத்து தலைவனுக்கு தெரிய வந்த உடனே அந்த 4 பேரையும் கூப்பிட்டு, என்னமோ இயேசுவை பின்பற்றுகிறாயாமே, நீ இயேசுவை விட்டு அப்படின்னு சொன்னா அந்த குடும்ப தலைவன் சொல்லுகிறார், ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக். நான் இயேசுவை பின்பற்ற துணிந்து விட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். உடனே அந்த வில்லேஜோடைய தலைவன் சொன்னா, இவனுடைய 2 பிள்ளைகளையும் கொலை செய் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊர் மக்கள் அம்பு எய்து 2 குழந்தைகளையும் இவங்க தாய் தகப்பனுக்கு முன்பாக கொலை செய்தார்கள். அப்பொழுது அந்த ராஜா கேட்கிறான், இன்னும் ஒரு சான்ஸ் தரேன், இயேசுவை விட்டு. அவன் சொல்றான், நான் யாருக்காகவும் இயேசுவை விட மாட்டேன். அவனுடைய மனைவியை கொலை செய்கிறார்கள், கடைசியிலே இவனையும் கொலை செய்கிறார்கள். 4 பேரும் ஒரே ஒரு காரியத்திற்காக தன் ஜீவனை விட்டார்கள். அந்த செய்தி அந்த கிராமம் முழுவதும் பரவுகிறது. அந்த உள்ளத்திலே அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இரவிலே தூக்கம் வரவில்லை. அந்த இரவிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஒரு இயேசுவுக்காக 4 பேர் சாகுறாங்கன்னா அந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள ஆசைப்பட்டான். அவனும் அவன் கூட்டமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. அப்பொழுது பிறந்த பாடல் தான் இந்த பாடல், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், நான் பின்னோக்கேன். பிரியமானவர்களே, இந்த இயேசு வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றுகிறவர். கசப்பான சூழ்நிலைகளை மாற்ற, உங்க கடந்த கால தோல்வியை மாற்ற, மனுஷங்க வேணா துரோகின்னு சொல்லி உங்களை நம்பி எந்த பொறுப்பும் கொடுக்காம இருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு எவ்வளவு துரோகம் பண்ணி இருந்தாலும் அவரிடத்திலே வந்து மனம் கசந்து அழுத போது அந்த பேதுருவை அவர் தேடி வந்தார். அவனுடைய பேரை மென்ஷன் பண்ணினார். அவன் கேட்டிருப்பான் அந்த ஸ்திரீகள்கிட்ட, டிட் ஹி மென்ஷன் மை நேம்? அவர் என் பேரை சொன்னாரா? ஆமா, தேவதூதன் உன் பேரை தான் சொன்னார், பேதுருட்ட போய் சொல்லுங்கன்னு விசேஷமா சொன்னார். பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். பர்திமேயு போல அமைதியாக ஆண்டவருக்கு பின்பாக வர விரும்புகிறீர்களா? அல்லது துக்கமாக இந்த இயேசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போய்விட விரும்புகிறீர்களா அந்த வாலிபனை போல? அல்லது இந்த இயேசு திரும்ப செகண்ட் கொடுக்கும்போது அதை நம்பி விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த பகுதியில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த பட்டணத்தில் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த 133வது ஆண்டு விழா, இந்த கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தான் நான் பயன்படுத்த விரும்புகிறேன்.